Peacemakers of Christo. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே தேவனாகிய கர்த்தர் அருமையான பிராக்டிக்கல் மொழிகளை, பிராக்டிக்கல் வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். மனமாற்றமும் உண்மையான நீதியும் நம்ம வாழ்க்கையில என்னால் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இது இருந்தால் என்னாலும் நம்ம வெற்றி அடைவோம், என்னைக்கு தோல்வி அடையவே மாட்டோம். நீதிமானாக நீ இருந்துட்டு நீ பொல்லாப்பு காரியங்களை செய்யாதே, பக்திமானா இருந்துட்டு கடின இருதயத்தோடு நீ வாழாதே என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஒரு கதை சொல்ல ஆசிக்கிறேன். I would like to tell you a story for you. ஒரு நகரத்துல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா என்ன சொன்னாராம், ஒரு நாள் இனிமேல் ஒரு சட்டம் கொண்டு வரணும், நம்முடைய நாட்டுல யாருமே பொய் சொல்லக்கூடாது என்று சட்டம் கொண்டு வர வேண்டும். பொய் சொல்லுகிறவன் தண்டனை தீர்ப்புக்குள்ளாவான், மரண தண்டனை விதிக்கப்படும் என்று சட்டத்தை எழுது அப்படி என்று சட்டம் போட்டுட்டார். உடனே இந்த சட்டத்தை கண்டு பயங்கரமா மக்கள் அனைவரும் அதிருகிறார்கள். ஐயோ, இப்படிப்பட்ட சட்டமா, நம்ம சொல்றதெல்லாம் பொய் தானே என்று மருத்துவர்கள் சங்கத்துல கூட்டம் போடுறாங்க. நம்ம ஒரு சில மருந்தை கொடுக்கிறோம், அது வேலை செய்யாதுன்னு நமக்கே தெரியும், இருந்தாலும் இது சூப்பரா வேலை செய்யுமா, நீங்க சரியாயிருவீங்க அப்படி என்று சொல்லி அனுப்புகிறோம். ஒருவேளை அது தெரிஞ்சிச்சுன்னா நம்மள ராஜா தூக்குல போட்டுருவாரா? இல்ல ஒருவேளை ஆபரேஷன் பண்றோம், இனிமேல் சரியாயிரும் அப்படின்னு சொல்றோம், ஒருவேளை அது சரியா ஆகலன்னா நம்ம தூக்கு தண்டனை அனுபவிக்கணுமே என்று மருத்துவர்கள், நம்மளால பொய் சொல்லாம இருக்க முடியாது அல்லவா, பொய் சொல்லிக்கிட்டே தானே இருக்கிறோம் தினமும் என்று பயந்தார்கள். இரண்டாவதாக இந்த குறி பார்க்கிறவங்க, ஜோசியம் பார்க்கிறவங்க, இல்ல ஜாதகம் பார்க்கிறவங்க, இல்ல பரிகாரம் செய்யறவங்க, பூசாரிக, சாமியார்க, இவங்க எல்லாம் பயப்பட்டாங்க. ஐயோ, நம்மளும் பொய் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறோம், கடவுள் ஆசீர்வாதம் வந்துருச்சுமா, இல்ல இந்த பரிகாரத்துல உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சுமா, இல்ல இந்த ஜாதகம் சரியா இருக்குதுமா, இல்ல இந்த ஜாதகம் சரியில்லம்மா அப்படி என்று நம்ம சொல்றோமே, குறி தப்பா சொல்றோமே, அது நமக்கே தெரியும் அல்லவா. அப்புறம் எப்படி நம்ம பொய் சொல்லாம இருக்க முடியும்? பொய் சொல்லலனா நமக்கு வருமானமே இல்லையே, நம்மள்ட்ட காசே கிடைக்காது, மக்களை ஏமாத்தி காசு வாங்க முடியாது, நம்ம போய் சொன்னோம்னா தூக்கு தண்டனையா அப்படி என்று அவர்களும் கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அரசியல்வாதிகள், ஐயோ ராஜா இப்படி சொல்லிவிட்டாரு, நம்ம பொய் சொல்லிதானே வாக்கே வாங்குறோம், நம்ம பொய் சொல்லலன்னா எப்படி நம்மளால வாழ முடியும்? நம்ம பொய் சொல்லிதானே நான் அதை கட்டி தரேன், இதை தட்டி தரேன், இந்த வாக்கியா தரேன், இந்த தண்ணி தரேன், இந்த கரண்ட் தரேன், இந்த ரோடு தரேன், இந்த பாலம் தரேன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அதை நம்ம எப்பொழுது நிறைவேற்றலையே, அப்ப ராஜா நம்மளையும் தூக்குல போட்டுருவாரா அப்படி என்று ஒவ்வொருவரும் கலங்கி போனார்கள். இவங்களால அந்த பொய்யை விட்டுட்டு வாழ முடியல. My children of God, there was a king in the city, and the king decided one day, we shall establish a law where no one speaks lies. If anyone speaks lies in my country, will be hanged to death. Was the law made for the country by the king. And all the politicians gathered. How is it possible? We live only by lies. We lie to people that we promise to the people that I will give hospital, I will give road, I will give bus, I will give free bus, I will give you medicine, free medicines, I will take care of you, I will build a bridge for you, every month I will help you. We promise,
but we never keep up our promise. We lie to the people. Now again, if we lie to the people, we'll be hanged to death by the king. Then all the black magicians, all pujaris, all gurus, and all the people who look after kuris or jatakam, they all gathered together. And they were speaking, how is it possible? We always lie to the people. If we lie, only people will get fear and they will come for solving the problem and we will get money. And if we don't lie, they may not come. Then where should we go for livelihood? How can we live? Where will you search for food? We have to cheat the people. We have to lie to the people. Then only we will get money. Was the discussion among the people. Then all the doctors associations, physicians, paramedical experts, they all gathered together and they were discussing, how is it possible? We lie to the people. We give some medicine and promise them that this medicine will heal you. And we know that after few days they will be attacked with a heart attack. After few days they will get motions. They will get cancer. They will get sickness. We know. And after operating them, after getting few lakhs from them, we promise them they will be all right. But we know that they will be dead in few days. How is it possible? No. We cannot accept. We cannot accept the law. We cannot accept the law of the king. And they all bribed a minister. They all gathered and bribed a minister and told, somehow you remove this law from the country. From the country. And the minister took all the money and he was going to the king. And there the soldier blocked him and said, where are you going? You go and tell that I am going to be hanged to death. That minister was a beloved friend of the king. Now the soldier went and told, my lord, your beloved minister is going to be hanged to death. And the king rushed to him. He ran to him. Das, are you going to be hanged to death? Then he said, I lied. Now, the king was utter confusion whether he lied. And the law is, all those who say lie will be hanged to death. Now he lied that he is going to be hanged to death. Now, if the king commands the soldiers to hang him to death, it becomes truth. It cannot be a lie. Therefore, if he does not hang, that becomes a lie. He wants to save the minister. At the same time, he wants to remove the lies from the country. My dear friends, we are all in the same situation. தெய்வ பிள்ளைகளே, இந்த சமூகக்காரர்கள், மருத்துவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? ஒரு நாள் நிறைய லஞ்சத்தை கொடுத்து ஒரு மினிஸ்டரை, யாரு அந்த ராஜா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறானோ அவனை பிடிச்சி நிறைய லஞ்சத்தை, பணத்தை கொடுத்து அவனை விலைக்கு வாங்கி, ஐயா இந்த சட்டத்தை இந்த நாட்டில இருந்து எப்படியாவது எடுத்துருங்க அப்படி என்று சொல்லுகிறான். சொல்ல பொழுது இந்த மினிஸ்டரும் என்ன, இந்த மந்திரி என்ன பண்றாரு? அதை எடுத்துக்கிட்டு அந்த பணத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவர் ராஜாவை பார்க்க போகிறார். ராஜாவை பார்க்க போகும்போது அங்க இருக்கிற ஒரு காவலாளி கேட்கிறான், எங்க போறீங்க என்று. நான் ராஜாவை பார்க்க போகிறேன் என்று. உங்களுக்கு பர்மிஷன் இருக்கா என்று கேட்கிறான். இல்லை என்று சொல்லுகிறான். அப்ப பார்க்க முடியாது. நான் பார்க்க முடியலன்னா நீ போய் ராஜா கிட்ட சொல்லு, உன்னுடைய மந்திரியானவர் தூக்கிலிடப்பட போகிறார் என்று போய் சொல்லு என்று சொல்லுகிறான். அப்ப இந்த காவலாளி வேகமா ஓடி போய், ஐயா, நீர் அன்பு செய்த, நீர் நேசத்திற்குரிய, உன் பாசத்திற்குரிய மந்திரி தூக்கிலிடப்பட போகிறார்
வாங்கய்யா என்று கேட்க சொல்லும் பொழுது அந்த ராஜாவானவர் ஓடுகிறான். ஓடி போய் பார்த்தா அந்த மந்திரி அங்க நின்றுட்டு இருக்கிறான். அப்ப அந்த மந்திரிட்ட கேட்கிறான், என்னாச்சு, நீ தூக்கிலிடப்பட போகிறாயா என்று. அப்ப நான் பொய் சொன்னேன் என்று அந்த மந்திரியானவன் சொல்லுகின்றான். அப்ப சட்டம் என்ன? பொய் சொன்னவன் will be hanged to death. பொய் சொன்னவன் தூக்கிலிடப்படப்படுவான். ஆனால் இங்கு அவன் பொய் சொன்னான். இப்ப அவனை தூக்கிலிட்டால் அது நிஜமாகிவிடும், தூக்கில் இடவில்லை என்றால் அது பொய்யாகிவிடும். அப்ப தன்னுடைய ராஜாவை, தன்னுடைய மந்திரியை காப்பாற்றிக் கொள்ள அவன் அந்த சட்டத்தை எடுத்து விட்டான். தெய்வ பிள்ளை, he removed the law from the country. இன்றைய காலகட்டம், இன்றைய சூழ்நிலை அப்படிதான். பாவத்திலேயே மூழ்கி போனவர்கள், பாவத்திலேயே இருந்து போனவர்கள், பாவத்திலேயே தூங்கி கொண்டிருக்கிறவர்கள், பாவத்தையே சாப்பிடுகிறவர்கள், பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இன்று மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்றால் எவன் திருந்த போறான்? நீ திருந்த போறியா? நான் திருந்த போறேனா? அவன் திருந்த போறானா? மகன் திருந்த போறானா? பொண்டாட்டி திருந்த போறாளா? புள்ள திருந்த போறானா? புருஷன் திருந்த போறானா? எவனும் திருந்த மாட்டான். இட்ஸ் only time waste. It only time waste. I know that I am wasting my time. You know you are wasting time. Who will change their heart? Nobody in this world will change their heart. Nobody will become holy, because we live in sin, we sleep in sin, we eat sin, we enjoy sin. We enjoy sin. நம்ம பாவத்தை சந்தோஷமா எடுத்துக்கிறோம் தெய்வ பிள்ளைகளை. இன்றைய காலகட்டம் அப்படிதான். ஆனால் கடவுள் வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீதிமானாய் இருக்கிறவனே, நீ மனமாறு, திரும்பி பாதத்துல போய் விழுந்துடாதே. தீயவன் மனமாறினால் அவன் வாழ்வான், நேர்மையானவன் தவறான வழிக்கு மாறினால் அவன் சாவான் என்று தெய்வ வசனம் கூறுகிறது. இன்றைய மனநிலையை நாம் பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளை. யாரும் மனம் திரும்புவதற்கு தயாராக இல்லை. திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தன்னுடைய வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துகளுக்காகவும், நேத்து திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசிலா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி, சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ரூபாய் 100 செலுத்தினால் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் திருப்பலி அர்ப்பணிக்கப்படும். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை ஏறடுங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து உங்களுக்காக ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்பதை அன்போடு நினைவு கூறுங்கள். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிறைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்திற்கு 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக உரசி தேயுங்க. உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கருணை எண்ணெய், மெர்சி ஆயில், தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதம் அனைத்திற்கும் 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக தேயுங்கள். உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளை, இந்த எண்ணெய்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. தெய்வ பிள்ளைகளை,
பிள்ளைகளே, இது மூலிகை எண்ணெய். தேவன் அதிசயங்களை செய்ய வல்லமையாக கொடுத்த எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையுள்ள ஜெப புத்தகம். தெய்வ பிள்ளைகளே, 120 வருடம் பழமையானது. நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு எழுதுவதற்கு பயன்படுத்த ரகசிய ஜெபங்கள் உடையவை. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட் என்ற சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வையுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க. இந்த ஊழியத்தை நீங்களும் பலப்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாவது துணி, நோட்டு, பேனா, புத்தகங்கள் என்று நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.